بسم الله الرحمن الرحيم. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை குழந்தைகளோடு சேர்ந்த வாழ்க்கையில பெரும்பாலும் கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடியது கோபம் கிடையாது. பெரும்பாலும் ஏற்படக்கூடியதெல்லாம் ரோசம். ரோசம். அதாவது கணவன் மீது மஹப்பத் என்பது ஒரு பெண்ணுடைய ஒழுக்கத்தில் கணவன் வைக்கக்கூடிய மஹப்பத்தை விட கணவனுடைய நேசத்தில் ஒரு பெண்ணிடத்தில் ரோசம் அதிகமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நம்ம ஹதீஸ்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கூடுதலாக ரோசம் என்ற பகுதி படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் கணவனோடு நடத்தக்கூடிய அந்த பிரச்சனைகள், சச்சரவுகள், சண்டைகளுடைய பின்னணியாக எதிர்க்கும் தெரியுமா? ரோசம் என்ற பகுதி தான் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நீங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் ரோசம் வரும் என்கின்ற பகுதியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. பாருங்க, ஒரு செய்தி நம்மள தெரிந்த செய்தி, ஆனா ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லி பயன்படுத்தினா நம்மளுக்கு மிக முக்கியம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மனைவியுடைய வீட்டிலிருந்து என்ன செய்தி சாப்பாடு வருது. அவங்க சிறந்த முறையில் சமைக்கக்கூடியவங்க செய்தி அதுல வருது. வார நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கட்டிக்கிறாங்க. அந்த சாப்பாடு வருது. உணவு வந்த உடனே யார் கொண்டு வந்தாரோ ரசூல் ஸல்லல்லாஹு ஆர்வமா என்ன செய்யறாங்க, அதை எடுக்க எழும்புறாங்க. ஆயிஷா என்ன செய்யறாங்க, கையால் எடுத்து அந்த பாத்திரத்துக்கு ஒரு தட்டு, பாத்திரம் கீழே விழுந்து 2-3 துண்டா என்ன செஞ்சுட்டு போயிடுச்சு. இவ்வளவு சம்பவம் நம்ம வீட்டுல நடந்துன்னு வைங்க. அதுக்கப்புறம் என்னது, நம்ம தான் பெரிய நம்ம ரோசம் இல்ல, நீ கோபம் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த இடத்துல என்னது கோபம். ஆனா அங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாக்கு வந்தது என்ன, கோபம் இல்ல, பிரச்சனை வரலையாங்க, ரோசம். நான் இருக்கிற வீட்டுல, நான் இருக்கிற நேரத்துல, நான் சமைச்சு கொடுக்க முடிஞ்ச இடத்துல இன்னொரு வீட்டுல இருந்து சாப்பிட எங்கிருந்து வருது, நல்ல டேஸ்டா ஆக்கக்கூடிய வீட்டுல இருந்து வருது. சரியா? அந்த ரோசத்துல தட்டி விடுறாங்க, கீழே விழுந்துருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ரோசம் தான் என்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அதான் மிக முக்கியம். எதனால ரோசம் வருது தெரியுமா? இவர் மீது எனக்குத்தான் அதிக உரிமை உண்டு என்றுடைய விளைவு. இவர் மீது எனக்குத்தான் அதிகம் உண்டு விளைவு. போறான்னு வைங்களேன், உங்களுக்கு எங்கிருந்து சாப்பாடு வந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு மனைவிக்கிறான்னு வைங்களேன், வாழ்க்கை ஒழுங்கா போகாது. வாழ்க்கை என்ன செய்யாது, ஒரு நாளும் பற்றுள்ள வாழ்க்கை என்ன செய்யாது, இருக்காது. ஏன் அப்படி இருக்கிறவங்களை பத்தி நீங்க கேர் பண்ண இயலாது. ஆனால் அந்த கேர் இருக்கிறனால என்ன நடக்குன்னா ரோசப்படுறாங்க. ரோசப்பட்டு பாத்திரத்தை தட்டி விடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனதுல பதிஞ்சதுக்கான காரணம் இதுதான். ரசூலுல்லாஹ் எழுப்பினாங்க, சரி நம்ம அட்லீஸ்ட் நம்ம கோவப்படாட்டி நம்ம அடுத்து என்ன செய்யும், கோப்பை எடு அப்படின்னு அதையாவது கடைசியில் நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் எழுப்பினாங்க, பாத்திரத்துல ஜாயின் பண்ணாங்க, அதுல சாப்பாடெல்லாம் போட்டு கொண்டு போய் கிச்சன்ல அவங்க வச்சுட்டு அடுத்த பாத்திரத்தை எடுத்து வேலைக்காட்ட கொடுத்துட்டு சொன்னாங்க, காரத் உம்முக்கும். அதான் வசனம், காரத் உம்முக்கும். தாய் ரோசப்பட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. உங்கள் தாய் கோவப்பட்டுட்டா ரசூலுல்லாஹ் சொல்லல, காரத் உம்முக்கும், உங்களுடைய தாய் ரோசப்பட்டுட்டாங்க. நம்ம பெரும்பாலும் நம்மளுக்கு டென்ஷன் வர்றது எந்த இடத்துல, உடைச்சது இன்னொருத்தருக்கு முன்கால உடைச்சான் விளக்கிட்டா, அதை நம்ம டென்ஷன் ஆகி அதை இன்னொரு வீட்டுல நடக்காத மாதிரி நம்ம வீட்டுல மட்டும்தான் நடக்கிற மாதிரி டென்ஷன் ஆயிருவோம். அந்த மாதிரியாக மனநிலை ரசூலுல்லாஹ் எடுக்கல. பாருங்க, யார் ரசூலுல்லாஹ், முன்மாதிரியான தலைவர், எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கும். இப்படி நடந்தா புகார்ல வரும், அப்படியே இல்லையா? ரசூலுல்லாஹ்க்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நமது புகார்ல வர போறது இல்ல. ரசூலுல்லாஹ்வோட செய்தி உலகத்துக்கு என்ன செய்து வரப்போது வந்துட்டு, உலகத்துக்கே வந்துட்டு. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அதை பத்தி நம்ம ஏன் அதை விட பெருசா ரோசப்படணும்? ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ரோசப்படல, காரத் உம்முக்கு, உங்கள் தாய் ரோசப்பட்டு விட்டால் என்று சொல்றாங்க. சொன்னது மட்டுமல்ல, எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு பிரச்சனையாகவே வளரல. ஒரு 1 வீக்கு கூட என்ன செய்யல, நம்ம ஒரு டேக்கு கூட தொடரல, 1 வீக்கு தொடர்ந்து இருக்க வேண்டிய விஷயம் இது. அந்த கோப்பையுடைய பெருமதி எல்லாம் சொல்லி நம்ம எங்க வாங்கின எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? சரியா? அதெல்லாம் அங்க தொடரவே இல்லை, சிம்பிளாக அதனை செஞ்சது முடிஞ்சது. ஒரு தடவை இது நடக்குது. அதாவது எல்லா இடங்களிலும் கணவன் பணிந்து போக வேண்டும் அர்த்தம் அல்ல இது. ரோசம் என்கின்ற தன் மீது உரிமை அதிகம் என்கின்ற பகுதியில் வரக்கூடிய இடம், அந்த இடத்தை மட்டும் கணவன் அடையாளம் காண ரோசத்துடைய விளைவு என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது, காட்டுகிறது.